நத்தம் அருகே முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 79 அடி கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்த வாலிபர் பலி. சனிக்கிழமை மதியம் 12 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கம்பளியம்பட்டி கிராமத்தில் உள்ள காளியம்மன், பகவதியம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன் கோவில் திருவிழா 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சாமி சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை பொதுமக்கள் சார்பில் முளைப்பாரி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், கிடாய் வெட்டுதல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்பு கோவில் முன்பு கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியும், படுகளம் போடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்காக 79 அடி உயரமுள்ள கழுமரம் ஏறும் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் முறையாக விரதம் மேற்கொண்டு கழுமரம் ஏறுவர். இளைஞர்கள் சிலர் கழுமரத்தில் ஏற முற்பட்ட பொழுது வழுக்கும் பொருட்களால் கழுமரத்தில் பாதியிலேயே வழுக்கி விழுந்தனர். சில இளைஞர்கள் கழுமரத்தில் ஏற முடியாமல் தத்தளித்தனர். சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கம்பளியம்பட்டி அருகே பெத்த கணவாய்ப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கழுமர உச்சியை அடைந்து பரிசு பொருட்களை அவிழ்த்தார். இதில் பெத்த கணவாய்ப்பட்டியைச் சேர்ந்த பிச்சை அம்பலம் மகன் சுப்பிரமணி, வயது 30 என்பவர் மரம் ஏறுபவர்களுக்கு உதவும் போது லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கமடைந்தார். அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். இவருக்கு 6 வயதில் பெண் குழந்தையும் 2 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது.